ஒரு வாய்ப்பு நீ ஆளக்கூடாதா? ஏன் நீ ஆளக்கூடாது? தமிழ்நாடு ஆண்டு வந்து ஆண்டணுமா? சொல்லுங்க, நீங்க ஆளலாம்ல, அதை யோசனை பண்ணுங்க. புதுசா வரக்கூடாது அவன் எல்லாம். சரிங்களா? எல்லாமே தெரியும். அவர் புரியாம அவர்கிட்ட போய் போய் புரியல. போடாம இருந்தான் எம்ஜிஆர் போடாம இந்த புளிய சின்ன பிள்ளைங்கள இருந்து ரசிகர்கள் ஜெயிச்சது. அதே மாதிரிதான் இப்ப விஜய்க்கும். சரிங்களா? ஏன்னா நீ ஆளக்கூடாதா? நான் சொல்றேன், நான் கேட்கறது நீங்க ஆளலாம். தமிழ்நாட்டை ஆளக்கூடாது. ஏன் ஆளக்கூடாதுன்னு இருக்குதா? நீங்க தான் சொல்றீங்க. ஏங்க முதலமைச்சராக ஜெயிச்ச நொடி அடுத்த நிமிஷம் கையெழுத்து போறேன். என்னாச்சு? அதைத்தான் கேக்குறேன். நீ சொன்னது என்னங்க? போட்டு காட்டுங்க. 1000 ரூபாய் கொடுத்த நீ சொன்னது 2 வருஷம் கழிச்சு கொடுத்த. அப்புறம் அது பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன நீ நாங்க செய்வோம். நீ 2 வருஷம் கழிச்சு பாருங்க, செஞ்ச பிற்பாடு பேசுங்க. செய்யாதுக்கு முன்னாடி செய்யலன்னா உங்களுக்கு என்ன செய்யணும்? சரி, உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. நீங்க போய் கேட்டீங்களா? நீங்க போய் ஏதாவது கேட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. நீங்க போய் இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கத்துல கேட்டிருக்கீங்களா? இப்ப வந்து அரசாங்கத்துல போய் உங்களுக்கு கேட்டு செய்யலன்னு சொல்லுங்க. என்னங்க சொல்றீங்க? பேசிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு செய்ய வேணாம். அப்ப பேசாம இருங்க. என்னத்த சொல்லுங்க? கேளுங்க. நீங்க வந்து பொதுவான ஆளு கிட்ட கேளுங்க. அவர் கட்சிக்காரட்ட கேளுங்க. நான் சொல்றேன், பொதுவான ஆளு கட்சிக்காரர் கிடையாது. ஐயா, உன் பிரச்சனை என்ன சொல்லு. என்ன சொல்லு? இல்லங்க, முதலமைச்சரா ஜெயிச்ச அடுத்த நிமிஷம் முதல் கையெழுத்து 200 யூனிட் மின்சாரம். சரி, அடுத்தது என்னங்க? நீ சொல்லுங்க. இலவச பெண்களுக்கு எங்க வேணாலும் போய் இறங்கிக்கலாம். 6 சிலிண்டர் ஆஸ்பத்திரியில போட கிடையாது. இலவச பஸ் தாய்மாமன் சீரு. சரி, கல்யாணம் ஆனா தாய்மாமன் சீரு எல்லாம் சொன்னாரு. ஒன்ன கூட காணாம அப்படி கேட்கல. அதுக்கு விளக்கம் சொல்றேன். ஐயா, நீ வந்து ஒரு குடும்ப தலைவன், நானும் ஒரு குடும்ப தலைவன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவரவர் குடும்ப தலைவன். நம்ம ஒரு சிறிய குடும்பத்தவே அரசாங்கம். விளக்கம் நீ அரசாங்கம். ஆனா அரசாங்கம் பல லட்சம் கோடி வருமானம் வந்துகிட்டு இருக்கு. ஐயா, இங்க என்ன வருது? குடும்பங்கள் சேர்ந்ததுதான் ஒரு அரசு. கேளு, அத வந்து ஒரு அரசாங்கத்துக்கு போறவரு ஐயா அங்க இருப்பா. நீ வேற ஐயா 60 ஆண்டுகள் கேளுங்க. 2 பேரும் மாத்தி வந்தாங்க. அவங்கள போய் உங்களால ஒரு கேள்வி கேட்க முடியல. கேளுங்க. என்ன சொல்றேன்னா, இவருக்காக அவங்களுக்காக பேசல. நான் சொல்றது வந்து பொதுவான கருத்து. ஏன்னா இவங்க இப்பதான் வந்து அரசியல்ல வந்து உள்ள உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள அதை தெரிஞ்சுக்கவே ஏறத்தாழ 6 மாசம் ஆகணும். புரியுதா? அது அவ்வளவு பெரிய கடல். அரசு வந்து அவ்வளவு பெரிய கடலுங்க. அது அதுல உள்ள போய் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா லைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் ஒன்றும் கெடுக்கல. இன்னும் சொல்ல போனா என்ன சொல்றாருன்னா, அந்த ஆளு அவங்க சொல்றது வந்து சொன்ன கருத்து, நான் சத்தியமாக எப்படி இந்த மக்கள் பணத்தையோ கவர்மெண்ட் பணத்தையோ 1 ரூபா கூட நான் சாப்பிட மாட்டேன், இது சத்தியம் சொல்லிட்டாங்க. எடுத்தோன்னு அந்த ஒரே வார்த்தையில பூரா அடங்கிருச்சு. நான் கட்சி எல்லாம் ஒண்ணுக்கு நான் வந்து பொதுவான அதெல்லாம் தெரியுங்க. நீங்க கேளு சாமி. ஏங்க நான் சொல்றேன் இருப்பா. இரு அட பேசாதீங்க. சொன்ன வார்த்தை என்னங்க? என்ன அப்புறம் இருப்பா. இந்த கதை பேச வேணாம், நாடகம் நடிக்க வேணாம். 60 ஆண்டுகள் இந்த நாடகம் ஏங்க, இந்த நாடகம் இல்ல, இந்த நாடகம் 60 ஆண்டுகள் ஆண்டவங்களை நீ வந்து ஒரு கேள்வி கேட்காம ஒரு கேள்வி கேட்கல. உனக்கு என்ன தெரியும்? நீ எங்க கேட்ட? ஏன் கேட்டியா? ஏன் கேட்கல? கேட்டிருந்தா 10 லட்சம் கோடி அங்க வந்து கடன் இருக்குது. அதுக்கு ஆதாரம் வேணும். எத்தனை கோடி? இது வரைக்கும் யாராவது
இதுவரைக்கும் யாராவது வந்து கவர்மெண்ட்ல வந்து 5 ஆண்டுகள் ஆட்சி ஆண்டுட்டு அரசியல்ல இருங்க ஐயா, இது நாடகம் அல்ல, நாங்க உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். நீ அதுக்கு என்ன புரியாம வரணும், அதுக்கு நாங்க ஆளாக முடியுமா ஐயா? நம்ம வந்து எந்த கட்சியும் கிடையாது, நம்ம வந்து பொதுவான கணக்கு. சொன்ன வார்த்தை என்னன்னா அதை விட்டுட்டு ஐயா, சொன்ன வார்த்தை நடக்கும்பா, சொன்ன வார்த்தை நடக்கும். அது 60 ஆண்டு காலமா நீங்க எங்க போனீங்க? எந்த கட்சியில இருந்தீங்க? எந்த கட்சியில இருந்தீங்க? பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேளுங்க. நாங்க வந்து எந்த கட்சியும் கிடையாது, புரியுதா? நாங்க வந்து ஓட்டு போட்டீங்க? ஐயா, நாங்க வந்து அதெல்லாம் பேச்சுக்கு வரல. அதெல்லாம் பேசாத. யாருக்கு நீ ஓட்டு போட்ட? 60 வருஷமா எங்க ஓட்டு நம்ம வந்து யாருக்கு போடுறோம் அப்படின்னு இல்லையா? இப்ப நடக்கிறத பத்தி பேசலாம். 60 வருஷமா கோமா ஸ்டேஜ்ல இருந்தீங்க. இப்ப நடக்கிறத பத்தி இப்ப நடக்கிறத நானும் கேக்குறேன். 60 வருஷமா எங்க இருந்தீங்க? யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அப்ப நீங்க எங்க போனீங்க? நீங்க ஏன் கேள்வி கேட்கல? அதெல்லாம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். இதுக்கு ஐயா, இது கேக்குறதுக்கு ஒரு வாட்டி பதில் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க கேக்குறதுக்கு நான் பதில் சொல்றேன். 60 வருஷமா தமிழ்நாட்டுல தான் இருக்கீங்க. 60 வருஷமா ரெண்டே கட்சி தான் இருக்கு. மூணாவது கட்சி இருனே ஒரு நிமிஷம். 60 வருஷமா ஏடிஎம்கே, டிஎம்கே, காங்கிரஸ், இப்போ கொஞ்சம் பிஜேபி அப்போ இருந்துச்சு. ஆனால் யாருக்கும் தெரியல, இத்தனை கட்சி தான் இருந்துச்சு. 60 வருஷமா யாருக்கு ஓட்டு போட்டீங்க? ஐயா, நான் கேக்குறதுன்னா நீ சொல்றதுப்பா, நான் சொல்ற பாயிண்ட்க்கு நீ விளக்கம் சொல்லு. நீ கேட்டதுக்கு நான் சொல்றேன். ஐயா, நான் வந்து ஒண்ணு எதுவும் கேட்கவே இல்ல. அவரு கேட்டதுக்கு விளக்கம் அவருக்கு கேட்க தெரியல. ஐயா, நீ வந்து ஓட்டு போடுறத பத்தி கேக்குற. ஓட்டு யாருக்கு போடுறது? யாருக்கு ஓட்டு போட்டா சொல்லு. ஓட்டு போடுறதா? இது வரைக்கும் நீங்க பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்க எல்லாத்துக்கும். நீங்க அப்ப நீ எங்க போற? ஓ ஓட்டுக்கு வேணாம் சொல்லிருக்காங்க. ஆமா, நாங்க எல்லாம் வேணாம்னு மழை யாருக்கும் வாங்கலப்பா. நாங்க வந்து ஓட்டு யாருக்கும் போடல இது வரைக்கும். போதும் உனக்கு புரியுதா? நாங்க பேசுறோம் ஐயா, அதுதான் நாங்க வந்து 60 ஆண்டு நீ வாழ்றக்கே தகுதி பேசவே கூடாது. ஓட்டு போடுற குடிக்க உள்ளவங்க மட்டும்தான் பேசணும். ஓட்டு போடுறது ஓட்டு ஐயா. ஐயா, பணம் வந்து வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது. நீ பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறவன் பேசக்கூடாது. ஓட்டு உரிமையை பத்தி நீ பேசவே கூடாது. பணம் நீங்க வந்து அரசியல் பணம் வாங்கினாலும் நாங்க ஓட்டு போட்டுருக்கோம். நோட்டா கூட ஓட்டு போட்டுருக்கோம். ஐயா, ஓட்டே போடலன்றப்ப நீ அதை பத்தி இருக்கிறதுக்கே தகுதி. ஐயா, அதெல்லாம் வந்து இங்க வந்து பேசக்கூடாதுப்பா. நீங்க பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறது நல்லதா? நீ வந்து புரியாத தப்பா? ஓட்டு போடாம சும்மா இல்ல. புரியுதா? நாங்க நோட்டாக ஓட்டு போட்டுருக்கோம். நீ ஓட்டு போடல. நீ ஓட்டே போடல. நீ இதை பத்தி பேசவே கூடாது. மனசுல வச்சுக்காது. புரியுதுங்களா? எவனுக்கு போடணும்னு ஒரு கணிப்பு வச்சாங்கன்னா அவங்களுக்கு போட்டு சட்டம் சரியில்லாட்டி தூக்கிடுவாங்க. இப்போ ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நல்லது செய்யலைன்னா தூக்குறாங்க. எலெக்ஷனுக்கும் அதே மாதிரி தான், முதலமைச்சரும் அதே தான். பஞ்சாயத்து தலைவர் வந்து வேற எல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம ஊருக்கு தலைவர், தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர். இப்போ 15 வருஷமா இருக்கிறான் தலைவர். அது செய்யறதுனாலதான் அதை சொல்லுங்க. இப்ப சொன்னீங்களே ஸ்டாலினை தோக்கடிச்சு எதனால? இப்ப வர்றீங்க பாருங்க. இப்ப ஸ்டாலினை எதுனா ஸ்டாலினை எதுக்கு தோக்கடிச்சாங்க சொல்லுங்க? ஸ்டாலின் எதுக்கு தோக்கடிச்சாங்க? ஏங்க அப்புறம் ஏங்க தோக்கடிச்சாங்க? அளவுக்கு மீறி சொத்து சம்பாரிச்சாச்சு. அதெல்லாம் பேசாத. என்ன அளவுக்கு மீறி சொத்து? இவ்வளவு காசு புலங்கிறதுக்கு எங்க அப்பன் சம்பாரிச்சு வச்ச காசு, பாட்டன் சம்பாரிச்ச காசு. மக்கள் அதை வச்சுதான் இப்ப போட்டுது. ஆட்சி சரியில்லைன்னா தோக்கடிச்சிருவாங்க யாரா இருந்தாலும். என்னங்க ஆட்சி சரியில்லை? ஸ்டாலினுக்கு தான் ஆட்சி சரி. ஆமாங்க, அதனாலதாங்க தோக்கடிச்சாங்க. சொத்து சேர்த்தனால தோக்கடிச்சாங்களா? அதேதான். ஏங்க புரியாம பேசுறாங்க? புரியாம யாரையாச்சும் கேளுங்க. இல்ல படிக்காதவங்களை யாராச்சும் கேளுங்க. இப்ப ஸ்டாலினை தோக்கடிச்சது அளவுக்கு மீறி சொத்து சேர்த்து. அது இருக்கட்டும். இவ்வளவு தூரம் சப்போர்ட் ஆட்சி நிர்வாகம் இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றாருல, விஜய் எதுவும் செய்யல, காசு இல்ல. இவருக்கு மேல 1.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. புரியா? விஜய் நீ ரொம்ப கஷ்டப்படுற, நீ வாக்கு கொடுத்துட்ட, என் பேர்ல 1.5 லட்சம் ரூபாய் கடன். 5 வருஷமா ஆட்சி ஆண்டீங்களே. 5 வருஷமா ஆட்சி
இல்ல. ஏங்க நீங்க சொன்ன வாக்குறுதி என்ன ஆச்சு? அதை கொடுத்துட்டு வாக்கு இங்க வாருங்க. தானே. சொல்லு அழிஞ்சா சொத்து அழியும். எல்லாத்தையுமே கேட்கல. பதவி பறி போகும். நீங்களும் உங்களையும் தான் கேட்கறேன். எடுத்துக்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? 1.5 லட்சம் உங்களுக்கு இருக்கு தெரியுமா தெரியாதா? 1.5 லட்சம் இப்ப நான் கடனை பத்தியே பேசவில்லை. நம்மளே கேட்டு கடன் வாங்குறதுங்க. நீயா இருந்தாலும் நானா இருந்தாலும் சொல்ல அழிஞ்சா சொத்து அழியும். இப்ப தெரியுமா தெரியாது உங்களுக்கு? நாங்க நிக்க அதாவது ஆட்சிக்கு வந்து அடுத்த நொடி கைது போடுவேன்னு சொல்லி 1 வருஷம் கழிச்சு 6 மாதம் கழிச்சு எல்லாம் பேச்சாது. அழிஞ்ச பேச்சு பேசப்படாது. நீங்க இப்படி என்னென்ன செஞ்சாரு? அதை தோக்கடிச்சுட்டாங்க ஜனங்க. 1000 தரேன்னு 2.5 வருஷம் கழிச்சு கொடுத்தாரு. 5 வருஷம் தோக்கடிச்சுட்டாங்க. 5 வருஷம் இருந்து பாப்பா. தோக்கடிச்சுட்டாங்க. 5 வருஷம் இருந்து பாப்பா. 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. ஆ. இது தெரிஞ்சுதானே ஆட்சிக்கு வந்தார். இல்ல தெரியாது. தெரியாது. தெரியாதுங்க. யாருக்கு தெரியாது? தெரியாது. எழுதியா வச்சிருந்தீங்க அங்க தெரிய போய் பாக்குறது. ஏங்க, பப்ளிக்கா எல்லாம் சொல்லுவானுங்க. சின்ன பிள்ளை கடன் உங்களுக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது சொல்றீல்ல, நீ எங்க இந்த சென்னையில தானே இருந்த? ஆமா. சென்னையில இருந்து தானே இப்ப ஜெயிச்ச. சரி. அது எப்படி உனக்கு மட்டும் தெரியாம போவா? எப்படி தெரியாம போவா? அதை மட்டும் இதே வார்த்தையை தான் எம்ஜிஆர் கருணாநிதியை கேட்டு வெளியே தந்தாரு. உனக்கு வேணா இன்னும் தெரியலன்னு சொல்லு. இதே வார்த்தை எம்ஜிஆர் கணக்கை கேட்டுதான் வெளியில போய் கட்சியை விட்டு அதைத்தான் இப்ப பேசுறான். புரிஞ்சுக்க. பழைய கதை இல்ல, புது கதை தான், இது புது கதை தான். உனக்கு வேணா தெரியல. இப்ப போய் கேட்கறது பதில் சொல்லலாம். உனக்கு வேணா தெரியலன்னு சொன்னா, ஒருத்தன் வந்து கட்சிக்கு வாங்க போனா அவனுக்கு எல்லாம் தெரியும். தெரியாம வர மாட்டான். தெரியாம எல்லாம் பேசாம உனக்கு தெரியாது. ஆட்சி உள்ள சரியில்லை. 8 மாசத்துல ஆட்சி உங்களை நான் அதே கேள்வி கேட்கிறேன். விஜய் ஆரம்பிச்சு என்ன 5 வருஷம் ஆச்சா? 1 மாசம் ஆனாலும் நீ ஏன் சொல்ற? அந்த பாயிண்ட் வந்து பார்த்தா உங்க கடையில வந்து டீ கேட்டா சக்கரை இருந்தா டீ போட்டு கொடுப்பேன். சக்கரை இல்லைன்னா இல்லங்க, பொம்பளை காய் துப்பிட்டு இருக்காங்க இப்ப. சுத்தி வளைச்செல்லாம் பேசணும். ஓட்டு போட்டவங்க காய் துப்பிட்டு பொம்பளை இருக்காங்க. காய் துப்பி எல்லாமே மோசம் பண்ணி ஓட்டு வாங்கிட்டு போக போக பாருங்கண்ணா. நம்ம நீயா இருக்கட்டும் நானா இருக்கட்டும். இல்லங்க, ஒரு பயிர் வளர்ற பேர் தெரியும். போக போக சொல்லாதீங்க. 15 வருஷம் ஒரு பயிர் வளர்ற பேர் இது வந்து காய்க்கும். நீடிக்காது. அவ்வளவுதான், நீடிக்காது. யாரு 6 மாதம் கூட சொல்றீங்க? நீடிக்காது. அது நீடிக்காம போகாது. அது 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் பாருங்க. நீங்க தூண்டி ஒரு அலர்ஜி தூண்டி விடுங்க. போராட்டம் பண்ண சொல்றேன். ஒண்ணு சொல்றேன். ஏங்க, ஜனமா நீங்க எதுக்கு தோன்றீங்க? சொன்னதை காப்பாத்தாட்டி ஜனம் கேட்பாங்க. ஜனம் கேட்பாங்க. முதல்ல 6 சிலிண்டர் ஓட்டு போட்டவங்க கேட்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் 4 தான் கொடுக்குறாங்க. அவங்களே திரும்பி ஓட்டு ஏன்டா அவனுக்கு போட்டா? திருந்தா பேசலாம். ரைட்டு, நீ சும்மா நீ நான் என்ன செஞ்சு பண்றதும்மா? சரி, வந்த உடனே செய்யணும் இல்ல, அப்படின்னா நான் யாராருகிட்ட போய் எங்க பேசணும், எங்க வரணும், என்ன செய்யணும் அப்போ ஒண்ணு அத ஒண்ணு. நீ இப்ப அதெல்லாம் கொப்பன் கேட்டு சொத்து, பேசணும். கொப்பன் சொத்தை நீ விட்டு முடியா? அதெல்லாம் கொப்பன் கையெழுத்து போடாம கொப்பன் சொத்தை நீ செத்து விட்டு முடியா? போட்டாரு. அப்புறம் என்னென்ன பேசுறீங்க? செத்து நான் போட்டாரு. வீட்டு சொத்தாவே விற்க முடியாது, அடுத்தவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. சொத்துக்கு இதுக்கு என்ன? அதேதான் சொத்து இது தான். வந்து இது பொது சொத்தோட இது. சேர்ந்ததுதான். புரியாம பொது இது. பேசுறாரு. இது பொது புரியாம மக்கள் தான், பேசுறாரு. பொது இதுனா. ஆட்சிக்கு 10 பேர் பேசலாம். 6 சிலிண்டர் என்ன? 5 பொது இது 10 பேர் பேசலாம். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒண்ணுமே தெரியாம எப்பா? பேசுறீங்க. தமிழ்நாட்டை ஆண்டவன் இவ்வளவு மோசமா ஆண்டிருப்பான்னு அவங்க நினைக்கல, சொன்னவர் நினைக்கல. அதனால வந்தது பார்க்கவே அப்புறம் தெரியுது இங்க விஷயம் பூரா. எல்லா சுத்த சைபர் பூரா வர வர எல்லா துறையும் வர இங்க அமைதிக்கிட்டாங்க. 5 வருஷம் கழிச்சு அவங்க கொஞ்சம் கடனை காட்டுறாங்க. அவர் செய்ய முடியல. லட்சம் இன்னும் கோடி ஒரு கோடியா வருஷம் கொடுத்தாலும் ஜெயிக்க முடியாது. ஆனா இன்னும் ஒரு ஒரு வருஷம் காசு இல்லாம இன்னும் ஜெயிக்கிறேன். 1.5 வருஷத்துல நான் சொல்றேன். அந்த ஜனங்களை காப்பாற்றுவாரியா? அதை நீங்க போட மாட்டீங்க. ஒரே காசு இல்லாம நீ ஓட்டு போடல, அதை பத்தி பேசக்கூடாது. யார் ஓட்டு? விஜய்க்கு ஓட்டு போட்ட நீ பேசக்கூடாது. பேசக்கூடாதுங்க, கண்டிப்பா பேசக்கூடாது. ஆமாங்க, நீங்க போட்டவங்க தான் கேட்கணும். நாங்க போட்டு உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னு தான் அவங்க தான் கேட்கணும். நீங்களே போடல, நீ பேசக்கூடாது. உங்களுக்கு முதலமைச்சர் ஆவாரு, போய் கருணாநிதி கேளுங்க, ஸ்டாலினை கேளுங்க. அவங்க கேட்கட்டும் சார். என்ன? அல்லாஹ் ஓட்டு அடுத்தவனுக்கு போட்டு வந்து எனக்கு செய்யல. என்னத்த செய்யல சொல்லுங்க. முதலமைச்சர்னா கேட்கறது பயப்படுறாங்க. நாங்களும் போடல அவனுக்கு. என்ன, ஓட்டை போட்டுட்டு கேளுங்க. ஓட்டு போட வேணாம். ஓட்டை போட்டுட்டு கேளுங்க. இப்ப நான் போட்டேன்னா போடல, போடாம போடல. கேட்டா நல்லது. ஆமா. ஓட்டு போடாம ஏன் நீங்க கேட்கட்டும். நம்ம பதில் சொல்லலாம். அதான் நல்லது. அப்படி சொல்லுங்க. கரெக்டா அது நல்லது. ஓட்டு போட்டவன் பேசாம போவேன். ஆனால் ஓட்டு ஒரு போட்டவன் வருஷம் பேசாம போவேன். ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் செய்யாதவங்க தான் ஒரு பேசுவாங்க. வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கேளு.
எதுக்கு என்ன கும்பிடு? விதையை நட்ட உடனே வெள்ளாமை எடுக்க இவ்வளவு முடியாது. விளக்கமா பேசுறீங்கல்ல? நீ அந்த கருணாநிதி ஆட்சியில என்ன வாங்கியிருக்கிற? ஏன் தோத்து போயிட்டியா உனக்கு நீ? என்ன வாங்கியிருக்கிற? 10, 15 வருஷம் 60 வருஷமா இருந்திருக்குது. உனக்கு என்ன செஞ்சுட்டாங்க? ஆனா இவ்வளவு வேகப்படாது பொறுமையா பதில் நான் சொல்லுங்க வேகமா தான் பேசுறேன். எங்க தோத்து போயிட்டாங்க இங்க பாரு. தோத்து போயிட்டாங்க தோத்து போன பத்தி பேசக்கூடாது. நீ பேசக்கூடாது என்ன பேசக்கூடாது? உனக்கு போட்டிருக்காங்க. உனக்கு என்ன செஞ்சிருக்காங்க? நீ இவ்வளவு பேசுறீங்க. உனக்கு என்ன செஞ்சிருக்காங்க? 60 வருஷமா என்ன செஞ்சிருக்காங்க? இப்படி எல்லாம் பேசலாமா இப்படி எல்லாம் பேசக்கூடாது. செய்யக்கூடிய கடமை உனக்கு இருக்கு முதலமைச்சருக்கு எனக்கு ஏடிஎம் நிறைய செஞ்சிருக்காங்க. நான் சொல்றேன் ஏடிஎம் எனக்கு நிறைய செஞ்சிருக்காங்க. ஆனா டிஎம் உனக்கு என்ன செஞ்சிருக்காங்க? ஆட்சிக்கு அத சொல்ல. வந்தாருன்னா நீ சொல்ல வேற ஒண்ணு குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் இவ்வளவு எல்லாம் பேசுறீங்களா? அங்க என்ன குறைபாடுகள் அந்த எனக்கு ஏடிஎம் வீடு கட்டி கொடுத்தாங்க. தோத்தது காப்பாத்தலையா இதான் உண்டான தீர்மானம் பேசுற. பத்தி ஐயா, ஐயா, ஐயா. நீ 60 வருஷமா நீ டிஎம்கேல இருக்கிற. உனக்கு என்ன புண்ணியம் அத சொல்லு. உனக்கு என்ன புண்ணியம்? வெறும் 1 ரூபா புண்ணியம் உனக்கு கிடையாது. உனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லு. வெறும் 1 ரூபா உனக்கு பலன் கிடையாது. அதனால இந்த கரண்ட் கம்பியை குடிக்கிற அவங்க குடும்பம் அவங்க குடும்பம் ஆட்சிட்டு சும்மா ஜாலியா அங்க போயிட்டா நீ நான் ஒண்ணு